ஊர் எல்லையில இருக்கிற பெரிய ஆலமரத்துக்கு கீழே சிச்சு காக்காவுக்கு ஒரு டீ கடை இருந்துச்சு. அந்த கடையோட பேரு சிச்சு சாய். ஆனா ஊருக்காரங்க எல்லாருமே அந்த கடைய தண்ணி சாய் கடைன்னு கூப்பிடுவாங்க. சிச்சு காக்கா கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் கஞ்சத்தனத்துல அவளை மிஞ்சினவங்க அந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. சிச்சு காக்கா அடுப்புல ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அதுல ஒரு சொம்பு தண்ணிய ஊத்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற பால் பாத்திரத்தை கொஞ்சம் கருணையோட பார்த்து அதுல இருந்து அரை சொம்பு பாலை மட்டும்தான் அவ பாத்திரத்துல ஊத்துனா. இன்னைக்கு இது போதும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த பால்ல ஒரே ஒரு ஸ்பூன் டீ தூளை மட்டும் போட்டுட்டு அதை மணிக்கணக்கா கொதிக்க வச்சுது. அப்பதான் அது டீ கலருக்கு மாறும்னு. அதுக்கப்புறம் சிச்சு காக்கா பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய பிஞ்சு போன புத்தகத்தை எடுத்துச்சு. அந்த புத்தகம் தான் கணக்கு புத்தகம். அதுல ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளோட பேரும் அவங்க கொடுக்க வேண்டிய பாக்கி பணமும் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது சிச்சுவுக்கு சில நேரத்துல சந்தோஷம் வரும், சில நேரத்துல கஷ்டம் வரும். அட, இந்த சோட்டுவோட பாக்கி கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கிட்ட வந்துருச்சே. இதுல இந்த துணி வேற எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு டீ குடிச்சிட்டு கணக்குல எழுதிக்கொன்னு சொல்லிட்டு போயிடுவான். என் நல்ல குணத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க. இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு எல்லார்கிட்டயும் பாக்கி பணத்தை வசூல் பண்ணிடணும் அப்படின்னு சிச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அங்க சோட்டு கிளி வந்துச்சு. என்ன சிச்சு, காலையிலே கடை ஓபன் பண்ணிட்ட? இன்னைக்கு உன் முகத்துல ஏதோ சந்தோஷம் தெரியுதே. புதுசா ஏதாவது லாட்டரி அடிச்சிருக்கா என்ன? சிச்சு காக்கா கோவமா, எனக்கு லாட்டரியில் அடிச்ச பணம் எல்லாமே இந்த கணக்கு புத்தகத்துல தான் இருக்கு. சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஒரு ஸ்ட்ராங்கான டீ குடிச்சிச்சு. ராத்திரி எல்லாம் சரியா தூங்கல. உன் டீ குடிக்கலன்னா எனக்கு மூளையே வேலை செய்யாது. சிச்சு காக்கா உடனே ஒரு கிளாஸ்ல டீய கொடுத்துச்சு. சோட்டுக்கிளி அதை ஒரு முடுக்கு குடிச்ச உடனே அதோட முகம் மாறி போச்சு. என்ன சிச்சு, டீ இப்படி இருக்கு? தண்ணியில பாலை ஊத்துனியா இல்ல பால்ல தண்ணி ஊத்துனியா? கொஞ்சம் பாலும் ஊத்தலாம்ல. சிச்சு காக்கா கோவமா கணக்கு புத்தகத்தை சோட்டு முன்னாடி வச்சு, முதல்ல இத பாரு. கணக்கு புத்தகத்துல நீ கொடுக்க வேண்டிய பாக்கி பணம் 1000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீல பால் இருக்கா தண்ணி இருக்கான்னு சொல்லு. பால் யாராச்சும் எனக்கு மட்டும் ஃப்ரீயாவா கொடுக்குறாங்க? சோட்டுக்கிளி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சிச்சு, நான் ஏதோ சும்மா சொன்னேன். உன்ன மாதிரி டீ யாராலையாவது வைக்க முடியுமா? இந்த டீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். நீ தண்ணியில டீ தூளை போட்டு கொதிக்க வச்சாலே எவ்வளவு டேஸ்டா இருக்குல்ல. சிச்சு காக்கா அதை கேட்டு அமைதி ஆயிடுச்சு. பின்ன அதுதான் நான் போடுற டீ. சரி பணம் கொடு. இப்ப பணம் இல்ல சிச்சு, உன் நல்ல மனசு எனக்கு தெரியும். கணக்குல எழுதி வச்சுக்கோ, சாயந்தரம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சோட்டுக்கிளி அங்கிருந்து போயிடுச்சு. அப்ப சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள, எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க. டீ நல்லால பால் நல்லாலன்னு குறை சொல்றது, பணம் கேட்டா கணக்குல எழுதிக்கோ அப்படின்னு சொல்றது. இனி இந்த கணக்கெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்கும்போது சிச்சு கடைக்கு மகிக்கழுகு வந்துச்சு. மகிய பார்த்த உடனேயே சிச்சு காக்காவோட கோவம் இன்னுமே அதிகமாச்சு. என்ன மகி, இந்த தடவை ஏதாவது கதை சொல்ல வந்திருக்கியா இல்ல பணம் கொடுக்க வந்திருக்கியா? உன் கணக்கும் அதிகமாயிக்கிட்டு தான் இருக்கு. இல்ல சிச்சு, இன்னைக்கு கதையெல்லாம் எதுவும் வேண்டாம். முந்தா நேத்து தானே பழைய பாக்கி எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன, நான் இன்னைக்கு டீ குடிக்க பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 5 ரூபாய் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு டீ கொடு. சாயந்தரம் திரும்பி வரும்போது உனக்கு கொடுக்க வேண்டிய 5 ரூபாவை கொடுத்துடுறேன். சிச்சு காக்கா மகிக்கழுகு கொடுத்த அந்த 5 ரூபாவை அப்படி இப்படின்னு திருப்பி பார்த்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு கிளாஸை எடுத்து அதுல சரியா பாதி அளவு டீ மட்டும்தான் ஊத்தி அதை மகிக்கே குடிக்க கொடுத்துச்சு. அப்போ மகிக்கழுகு அதை பார்த்து, அட என்ன சிச்சு இது, பாதி கிளாஸ் கொடுத்துருக்க. சாயந்தரம் மிச்சம் 5 ரூபாய் தரேன்னு சொன்னல, முழு கிளாஸ் தான் கொடுக்கறது. சிச்சு காக்கா திமிரா, நான் கணக்குல ரொம்ப கரெக்டா இருப்ப மகி. நீ 5 ரூபாய் கொடுத்த, அதனால பாதி டம்ளர் டீ கொடுத்துருக்கேன். சாயந்தரம் திரும்ப வரும்போது 5 ரூபாய் கொடுப்பல்ல, அப்ப இன்னொரு பாதி டம்ளர் டீ கொடுக்குறேன். அது வரைக்கும் என் அடுப்புல டீ அப்படியே தான் இருக்கும். அதை கேட்டு மகிக்கழுகுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம பெருமூச்சை விட்டுட்டு அந்த டீயை குடிச்சிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா துணிக்குருவியும் புஜ்ஜிக்குருவியும் சிச்சுவோட ஹோட்டலுக்கு வந்தாங்க. சிச்சு ரொம்ப புத்திசாலி. அவ நேரடியா சிச்சு கூட சண்டை போடவே மாட்டா. துணி சிரிச்சுக்கிட்டே, சிச்சு அக்கா வணக்கம், இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடக்குது? சிச்சு காக்கா கோமா, எங்க வியாபாரம் நடக்குது? வரவங்க எல்லாரும் கணக்குல எழுதிக்கோன்னு சொல்றாங்க.
உன் கணக்கும் அதிகமாயிக்கிட்டு இருக்கு. அட, ஏன் பாக்கி பணம் தானே, அதை நான் கொடுத்துடுறேன். முதல்ல எங்க 2 பேருக்கு நல்லா சூடா டீ கொடு. பாவம், என் புஜ்ஜிக்கு உடம்புக்கு முடியல. டாக்டர் நல்லா சுட சுட ஏதாவது கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். நீ கொடுக்குற டீல மருத்துவ குணம் எவ்வளவு இருக்கு, அதை குடிச்சு அவளுக்கு உடம்பு சீக்கிரம் குணமாயிடும். சிச்சு காக்கா டொனி சொன்னது கேட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. 2 டீ கேட்டாளே அப்படின்னு சொல்லி 2 கிளாஸ்ல டீ ஊத்தி கொடுத்தா. புஜ்ஜி குருவி அந்த டீயை குடிச்சு பார்த்து, அம்மா, இந்த டீ ரொம்ப தண்ணியா இருக்கு. அப்போ புஜ்ஜி குருவியை பார்த்து துணி குருவி, சும்மாரு புஜ்ஜி, பெரியவங்கள தப்பு சொல்லாத. சிச்சு உனக்கு உடம்பு குணமாகணும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய தண்ணி ஊத்தி டீ பண்ணி கொடுத்துருக்கா இல்ல சிச்சோ? சிச்சு காக்கா ஆமாங்கிற மாதிரி தலையாச்சுது. சரி சிச்சு அக்கா, இந்த 2 டீயையும் பழைய கணக்குலயே எழுதி வச்சுடு. எப்படியும் இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக பணம் தேவைப்படும். அந்த பணத்தை கொண்டு வந்து உன்கிட்டயே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் டீயை குடிச்சிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. சிச்சு காக்கா வாயில வார்த்தையே வரல. இப்போ சிச்சுவுக்கு ஒரு சந்தேகம், அவன் வச்சிருக்கிறது டீ கடையா இல்ல இலவச மருத்துவமனையா அப்படின்னு. அன்னைக்கு நாள் பூரா இப்படியே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்காவுக்கு கோவம் அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. சாயந்தர நேரம் டீ கடையை மூடலான்னு நினைக்கும் போது அந்த நேரத்துல தான் லூசி புறா அந்த பக்கமா வந்துச்சு. அவன் முகத்துல ஒரு குழப்பமும் ஒரு கவலையும் தெரிஞ்சுது. லூசியை பார்த்த உடனே சிச்சுவோட கோவம் 100 மடங்கு அதிகமாச்சு. ஏன்னா லூசியோட பாக்கி ரொம்ப அதிகம். அவ 3000 ரூபாய் கணக்கு வச்சிருந்தா. சிச்சு காக்கா லூசியை பார்த்ததுமே, வாங்கம்மா மகாராணி, என்ன ரொம்ப நாளா இந்த பக்கம் காணோம்? என் பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடலான்னு பிளான் பண்ணிட்டியா? இன்னொரு 2 நாள் நீ வராம இருந்திருந்தானா போலீஸ் ஸ்டேஷன்ல உன் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் 3500 ரூபாய் எங்க? கொடுக்க போறியா இல்லையா சொல்ல? சிச்சு காக்கா அப்படி கேட்ட உடனே லூசி புறா ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. அது கண்ணுல கண்ணீர். பாவம், அழுதுகிட்டே அவகிட்ட இருந்த ஒரு சின்ன பணப்பையை எடுத்து சிச்சு முன்னாடி வச்சு, இந்தா சிச்சு, உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வாங்கிட்டு வர்றதுக்காக தான் பட்டணத்துல இருக்கிற எங்க அண்ணன் கிட்ட போயிருந்தேன். உனக்கு கொடுக்க வேண்டிய பணம் இங்க இருக்கு. ஆனா நீ என்ன எப்படி எல்லாம் சொல்லிட்டல. நான் எவ்வளவு ஹர்ட் ஆன தெரியுமா? என் மனசு வலிக்குது. அதனால இந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். உன்கிட்ட நான் கோச்சுக்கிட்ட போ அப்படின்னு சொல்லி லூசிப்புறா சின்ன பசங்க கோச்சிக்கிற மாதிரி முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டா. சிச்சு காக்காவுக்கு பணப்பை முன்னாடியே இருந்துச்சு. ஆனா அது கைக்கு கிடைக்கலன்றதுனால பாவம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. உடனே அவனுடைய குரலை மாத்தி சிச்சு காக்கா லூசி கிட்ட, ஐயோ லூசி, வருத்தப்படாத. ஏதோ கோவத்துல வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அதுக்கு போய் இப்படி கோச்சிக்கலாமா? அந்த பணத்தை கொடுக்கறியா? உனக்கு வேணும்னா நல்லா ஸ்ட்ராங்கா இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீ கொடுக்குறேன். அப்போ உனக்கு இருக்கிற டயர்டு எல்லாம் ஓடி போயிடும். லூசி புறா கொஞ்சம் தயங்கிக்கிட்டு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு, சரி சரி, ஆனா அந்த இஞ்சி டீக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன். எனக்கு ஃப்ரீயா தான் கொடுக்கணும், சரியா? அப்ப சிச்சு காக்கா வேற வழி இல்லைங்கிறதுனால, சரி லூசி, சரி, அந்த ஒரு டீக்கு பணம் கொடுக்காத, இப்ப பாக்கி பணத்தை கொடு. லூசி புறா அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே சிச்சு காக்காவுக்கு பணப்பைய கொடுத்துச்சு. சிச்சு காக்கா அந்த பணத்தை பார்த்து சந்தோஷமா எவ்வளவு இருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ வாக்கு கொடுத்தபடி அவ வாழ்க்கையிலே செய்யாத ஒரு விஷயம், நல்ல திக்கா பாலை ஊத்தி அதுல நிறைய டீ பொடிய போட்டு நல்ல இஞ்சியையும் தட்டி போட்டு நல்ல டீய கொதிக்க விட்டு ஒரு பெரிய கப்பல் லூசிக்கு குடிக்க கொடுத்தா. லூசி அந்த டீயை குடிச்சு, டீ ரொம்ப நல்லா இருக்கு சிச்சு, தினமும் இதே மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுச்சு. சிச்சு காக்கா அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. அப்பாடா, இன்னைக்கு தப்புச்சேன், லூசி பணத்தை கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிச்சு காக்கா மனசுக்குள்ள, சரி இன்னைக்கு இது போதும், நாளைக்கு வேற யாராச்சும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா சந்தோஷமா கடையை மூடிட்டு லூசி கொடுத்த அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனா. அன்னைக்கு வியாபாரம் ஃபுல்லா கணக்குல போனாலும் கூட அவளுக்கு வர வேண்டிய பாக்கி பணம் கிடைச்சதுல அவ சந்தோஷமா இருந்தா.